அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கான ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எஸ்ஏ எக்ஸாம் ரிசல்ட் அதுக்கு அடுத்ததாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 2ல் வரக்கூடிய ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான். சரிங்களா? ஃபிசிக்கல் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜில் போயிட்டு நம்ம வேலை வாங்க முடியும். பிசி அப்படின்னா உங்களோட ரிட்டன் ஃபிசிக்கல் மார்க் வச்சு ஓவரால் கட் ஆஃப் போட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். எஸ்ஏஆர் இருந்தீங்கன்னா ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் ப்ளஸ் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி இன்டர்வியூக்கு 1:2 ரேஷியோவில் செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ஓவரால் வேகன்சிலேருந்து 1:5 டைம்ஸ் வேகன்சி நம்பர் தான் ஃபிசிக்கலுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இப்போ 3000 வேகன்சினா 15,000 பேர் செலக்ட் ஆவாங்க. சரிங்களா? அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இப்போ வேகன்சி இருக்குது. ஸோ அந்த செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டனில் நல்லா அச்சீவ் பண்ணுற அளவுக்கு ஸ்கோர் எடுத்த அளவுக்கு ஃபிசிக்கலில் பண்ண முடிகிறதில்ல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலை அவங்க ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஃபிசிக்கல் தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சரியான கைடன்ஸ் இருக்கணும், ப்ராப்பர் ட்ரைனிங் நீங்கள் பண்ணணும், ப்ளஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபிசிக்கல் நல்லா பண்ண முடியும். சரிங்களா? ஜஸ்ட் நம்ம நினைக்கலாம் கிரவுண்டில் இறங்கி ஓடிடலாம் அப்படின்ட்டு. நம்ம இறங்கி ஓடும்போது தான் நம்மளோட ஸ்டாமினா, நம்மளோட ட்ராபேக்ஸ், எங்கெல்லாம் பெயின் ஆகுது எல்லாமே தெரியும். சேம் டைம் அவசர அவசரமாக பண்ணும்போது என்ன ஆகுனா இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. ரோப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா கையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எக்ஸாமே நமக்கு அவ்வளோ தூரம் நம்ம படிச்சுமே எக்ஸாம் நல்லா பண்ண முடியாமல் போகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம அகாடமியில் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ரெகுலராகவே கொடுத்துட்ருக்குறோம். இப்போது இந்த பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் முடித்தவங்களுக்கு அவங்களும் ஃபிசிக்கல் ட்ரைனிங் வருவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ஸ்கோர் பண்ண ஃபிசிக்கல் ட்ரைனிங் வருவாங்க. சேம் டைம் நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அகாடமி படிக்கல பட் ஃபிசிக்கலுக்காக வரீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபிசிக்கல் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 ஃபீஸ் வரும். உங்களுக்கு உள்ள ஹாஸ்டல் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே ஹாஸ்டல் எடுத்துக்கலாம். 5,500 ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கம்பைண்டாக உங்களுக்கு 5,500 வரும். ஸோ கலைவாணி போலீஸ் அகாடமி பொறுத்தவரை கோயம்புத்தூரில் இருக்குது மதுக்கரைங்கிற இடத்துல ஒரு காலேஜ் கேம்பஸில் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. ஒரே கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸ் ரூம்ஸ், அப்புறம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிரவுண்டு, ஹாஸ்டல் எல்லாமே வந்துடும். ப்ளஸ் மெஸ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஹாஸ்டலே இன்க்ளூடிங் இருக்கும். உங்களுக்கு ஃபுட்டுக்காக நீங்கள் வெளியே எங்கேயும் போக வேண்டிய தேவை இருக்காது. நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலுக்கான அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேர் எடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எப்படி தேவைப்படுது, ட்ரைனிங் எத்தனை செஷன் தேவைப்படுது, ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுமா, ஹைட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, ஜஸ்ட் கரெக்டாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்குதா, ஸோ அதுக்கு எல்லாமே ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்கள் ஓவரால் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்டூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமான ட்ரைனிங் ரெகுலராகவே இருக்கும். ப்ளஸ் இன்ஜுரி இல்லாமல் ட்ரைனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் இன்ஜுரி பண்ணிட்டீங்கன்னா அது ரெக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். நம்ம எக்ஸாம் நல்லா பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஓவரால் நீட்டான உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ இதுக்கு வில்லிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அகாடமி டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கலாம்.